அனைவருக்கும் வணக்கம். நான் ஸ்ரீவித்யா பேசுகிறேன். நம்மளுடைய astrosrividya.com அப்படின்ற வெப்சைட்டில் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஜூன் 16 2 கோர்சஸ் அப்படின்றது ரிலீஸ் பண்ணியிருக்கோம். மரண ரகசியங்கள் அப்புறம் ஜாதகத்தில் திருமணம் அப்படின்ற மாதிரி 2 கோர்ஸ் ப்ரீ ரெக்கார்டட் வீடியோஸ் அப்படின்றது நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ஜாதகத்தில் திருமணம் இதில் என்னென்ன மாதிரி சப்ஜெக்ட்லாம் இருக்குது அப்படின்றத பற்றி வீடியோவாக பார்க்கலாம். இப்போ ஜாதகத்தில் திருமணம் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா முதல்ல எடுத்த உடனே 7ஆம் பாவமும் திருமண வாழ்க்கையும், அதே மாதிரி கலத்திரக்காரகன், திருமணத்தில் தாம்பத்தியம், ஜாதகத்தில் காதல், திருமண வாழ்க்கையில் பிரச்சனை, விவாகரத்து, தனிமையான வாழ்க்கை, மறுமணம், இளமை திருமணம் மிஸ்ஸஸ் காலதாமத திருமணம். அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஜாதக ஆய்வு. ஜாதக ஆய்வு அப்படின்றதுல ஒரு 9 ஜாதக ஆய்வுகள் அப்படின்றது மெயினாக பார்த்தோன்னா திருமணத்தில் என்னென்ன மாதிரி முக்கியமான ஒரு விஷயங்கள், என்னென்ன பாவங்கள் மற்றும் கிரகங்கள். 7ஆம் பாவம் அப்படின்றது திருமணத்துக்கு மிகவும் முக்கியமான பாவம். அப்புறம் திருமணத்துக்கு கலத்திரக்காரகன் மிகவும் முக்கியம். அதுக்கப்புறம் திருமணத்தில் தாம்பத்திய வாழ்க்கை எப்படி இருக்கும், இது எல்லாம் மிக முக்கியமான ஒரு டாபிக்ஸ். இதெல்லாம் போட்டு அதுக்கு என்னென்ன விதிகள் அப்படின்றதும் முதல்லையே போட்டுட்டு அதற்கடுத்து அந்த விதிகள் முதல்ல இதில் தியரி ப்ராக்டிக்கல் அப்படின்ற மாதிரி 2 வகையாக பிரித்து இதில் தியரி அப்படின்றத முதல்ல பார்த்துட்டு நம்ம சொல்லக்கூடிய அந்த தியரி அப்படின்றத ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணும்பொழுது நமக்கு என்ன மாதிரியான ரிசல்ட்ஸ் எல்லாம் கிடைக்கிது அப்படின்றத நமக்கு இந்த ஜாதக ஆய்வின் மூலமாக பார்க்குற மாதிரி. மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை யாருக்கு, 3 மனைவிகளை கொண்ட நபர், 80வது திருமணம் செய்து கொண்ட நபரின் ஜாதக ஆய்வு, பிரச்சனை இல்லை ஆனால் கணவனை பிரிந்து வாழ்ந்த ஜாதகம், வரதட்சணை திருமணம், மனைவி மூலம் அதிர்ஷ்டம், திருமணமே செய்யவில்லை, செய்யும் யோசனையும் இல்லை, சிக்கலான காதல், இப்படின்ற மாதிரி முழுக்க முழுக்க திருமணம் சார்ந்த வகையிலேயே இந்த ஜாதக ஆய்வுகளும் பார்த்தோன்னா திருமணம் சார்ந்த ஒரு கோணத்திலேயே நம்மளுடைய விதிகள்லாம் எப்படி அப்ளை ஆகுது அப்படின்ற மாதிரியான ஒரு ஜாதக ஆய்வாகவே பார்த்தோன்னா இந்த ஜாதக ஆய்வுகள் அப்படின்றது இருக்கு. இப்போ எடுத்த உடனே இப்போ இந்த 7ஆம் பாவம் கலத்திரக்காரகன் அப்படின்றதுலாம் அதுக்குள்ள பார்த்தோன்னா ஒரு டாபிக் அப்படின்றது இருக்கு. இப்போ 7ஆம் பாவம் அப்படின்றது போகணும்னா இப்போ 7ஆம் பாவம் அப்படின்றது திருமண வாழ்க்கை அப்படின்றதுல சமூகம் அப்படின்றத ஜாதகருடைய திருமணம் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி அவங்க எப்படி இருக்காங்க, அந்யூன்யமாக இருக்காங்க, பாசமாக இருக்காங்க, அதே மாதிரி ஒரு வாழ்க்கை அப்படின்றதுல அவங்க 2 பேருக்கும் எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்றத சமூகத்தின் பார்வையில் இருந்து பார்ப்பது தான் இந்த 7ஆம் பாவம். இதில் 12 பாவங்கள் அப்படின்றதுல இப்போ 7ஆம் பாவம் அப்படின்றது லக்ன பாவம் தொடர்பு கொண்டா என்ன விளைவுகள் ஏற்படுது, 2ஆம் பாவம் தொடர்பு கொண்டா என்ன விளைவுகள் ஏற்படுது, இந்த மாதிரி 1 முதல் 12 பாவங்கள் தொடர்பு கொள்ளும் பொழுதும் ஜாதகருடைய திருமண வாழ்க்கையில என்னென்ன விளைவுகள் ஏற்படுகிறது, மகிழ்ச்சி என்ன, சந்தோஷம் என்ன, பொருளாதார நிலை என்ன அப்படின்ற மாதிரியான ஒரு 7ஆம் பாவம் சார்ந்த தொடர்புகள் பேஸ் பண்ண முதல் பாடம் அப்படின்றது 7ஆம் பாவம் 12 பாவங்களை தொடர்பு கொள்ளும் பொழுது ஏற்படும் விளைவுகள் அப்படின்றது. இதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 7ஆம் பாவமானது சமசப்தம பாவங்களை தொடர்பு கொள்ளும் பொழுது, சமசப்தம பாவங்கள் அப்படின்றது ஒரு பாவத்திலிருந்து எண்ணி வரக்கூடிய 7ஆம் பாவத்தினை 1 7 2 8 3 9 4 10 இந்த மாதிரி 7ஆம் பாவமான சமசப்தம பாவங்களை தொடர்பு கொள்ளும் பொழுது என்னென்ன விளைவுகள் ஏற்படுகிறது அப்படின்ற மாதிரியும். நெக்ஸ்ட் 7ஆம் பாவம் உபநட்சத்திரம் திருமண வாழ்க்கையும். இப்போ 7ஆம் பாவத்துடைய உபநட்சத்திரம் அப்படின்றது ஜாதகருடைய வாழ்க்கை துணையின் குணாதிசயங்களை குறிக்கக்கூடிய ஒரு கிரகமாக அமைகிறது. இந்த 7ஆம் பாவத்தின் உபநட்சத்திரம் அப்படின்றது எக்ஸாம்பிளுக்கு சுக்கிரனா இருக்கு அப்படின்னா ஒரு இளமையாக இருக்கக்கூடிய வாழ்க்கை துணையை கிடைப்பாங்க. அவங்க வயதே ஆனாலும் தங்களை இளமையாக காமிச்சிக்கிற மாதிரியான ஒரு குணம் இருக்கும், ஒரு எண்ணம் இருக்கும். இதுவே 7ஆம் பாவ சப்ளாட் புதனா இருக்கும் பொழுது இவங்க இளமையாக இருப்பாங்க. ஆனால் அவங்க எப்படி மேக்கப்லாம் போடாமல் சிம்பிளாக இருக்கிறத விரும்பக்கூடிய நபராக இருப்பாங்க. சிம்பிளாக பார்க்கும்பொழுது கொஞ்சம் இளமையாக இருப்பாங்க. சனியெலாம் இருக்கும்பொழுது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் அந்த தோற்றம் அப்படின்றது கொஞ்சம் மெச்சூர்டான பர்சனாக இருப்பாங்க. இந்த மாதிரி 7ஆம் பாவ உபநட்சத்திரம் அப்படின்றது எந்த பிளானட் இருந்தால் அவங்களுக்கு என்ன மாதிரி குணாதிசயங்கள் இருக்கும், என்ன மாதிரியான அவங்க ஒரு
குணாதிசயங்கள் கொண்ட தோற்றம் கொண்ட ஒரு வாழ்க்கை துணையா இருப்பாங்க, கிடைப்பாங்க அப்படின்றது எல்லாமே இந்த 7ஆம் பாவத்தின் உபநட்சத்திரமும் திருமண வாழ்க்கையும் அப்படின்றத முழுக்க முழுக்க 7ஆம் பாவத்தை பற்றிய மொத்த விஷயங்களும் பார்த்தோன்னா 7ஆம் பாவமும் திருமண வாழ்க்கையும் அப்படின்றதுல நமக்கு தெரிய வந்துடும். இதற்கு அடுத்தபடியாக கலத்திரக்காரகன். இப்போ இந்த கலத்திரக்காரகன் அப்படின்றதுல கலத்திரக்காரகன் அப்படின்னா என்ன, ஏன் கலத்திரக்காரகன் அப்படின்றது ஆண்களுக்கு சுக்கிரன், பெண்களுக்கு செவ்வாய் அப்படின்ற மாதிரி கிரகங்கள் வந்துருச்சு. பொதுவாக அந்த கலத்திரக்காரகன் அப்படின்னாலே எதிர்பாலின ஈர்ப்பு அப்படின்னு சொல்லலாம். இந்த எதிர்பாலின ஈர்ப்பு அப்படின்றது ஒரு ஜாதகருக்கு அவங்க ஒரு கணவனுக்கு அவங்க மனைவி மூலமா வருவதா இருக்கட்டும், ஒரு மனைவிக்கு கணவன் மூலமா வருவதா இருக்கட்டும், எல்லாமே ஒரு எதிர்பாலின ஒரு ஈர்ப்பு தான். அதன் மூலமாக திருமண வாழ்க்கையில அவங்க என்னென்ன கிடைக்குது, ஒரு கணவன் மூலமாக ஒரு பெண்ணுக்கு மகிழ்ச்சி கிடைக்குதா, பொருளாதார உயர்வு கிடைக்குதா, ஒரு பெண் மூலமாக ஒரு ஆணுக்கு பார்த்தனா பொருளாதார முன்னேற்றம் கிடைக்குதா, இல்ல மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை கிடைக்குதா, இல்ல வலி விதங்கள் கிடைக்குதா, இது எல்லாமே பெரும் வாரியாக 7ஆம் பாவத்துக்கு அடுத்தபடியாக திருமண வாழ்க்கையில கலத்திரக்காரங்க தான் டிசைட் பண்றாங்க. ஆனா கலத்திரக்காரனோட குடுப்பனை நமக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்டா இருக்கு அப்படின்ற மாதிரியும் 12 பாவங்கள், இப்போ 7ஆம் பாவம் எப்படி 12 பாவங்கள் தொடர்பு கொண்டா ஏற்படும் விளைவு பார்த்தோமோ அதே மாதிரி கலத்திரக்காரகனும் 12 பாவங்கள் தொடர்பு கொள்ளும் பொழுது ஜாதகருடைய திருமண வாழ்க்கை மற்றும் எதிர்பாலின ஈர்ப்பு அப்படின்றது ஜாதகருக்கு எவ்வாறு அமைகிறது, அதன் மூலமாக பிரச்சனை ஏற்படுகிறதா அப்படின்ற மாதிரி கலத்திரக்காரகனும் திருமண வாழ்க்கையும் அப்படின்ற டாபிக்ல நமக்கு இந்த ஒரு பாடம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் கலத்திரக்காரகனும் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகளும். இப்ப இதுல பார்த்தோன்னா கலத்திரக்காரகனும் திருமண வாழ்க்கையும் அப்படின்ற ஃபர்ஸ்ட் டாபிக்ல கலத்திரக்காரகன்னா என்ன, 12 பாவங்கள் தொடர்பு கொள்ளும் பொழுது என்ன விளைவுகள் ஏற்படுகிறது அப்படின்றத பார்த்துடும். நெக்ஸ்ட் இதுல கலத்திரக்காரகன் என்னென்ன பாவங்களை தொடர்பு கொள்ளும் பொழுது குறிப்பாக பிரச்சனைகள் அப்படின்றது திருமண வாழ்க்கையில ஒன்றன் பின் ஒன்றாக வருகிறது அப்படின்றதுல கலத்திரக்காரகனும் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகளும் அதுல பார்த்தோன்னா விரிவா பார்த்துருவோம். நெக்ஸ்ட் இதற்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா ஜாதகத்தில் திருமணத்தில் தாம்பத்தியம் அப்படின்றது இல்ல, தாம்பத்தியத்திற்கு முக்கியமாக பார்க்க வேண்டிய பாவங்கள் என்ன, கிரகங்கள் என்ன அப்படின்ற மாதிரியும் முதல் பகுதி அப்படின்றது இருக்கும் இந்த பாடத்துல. நெக்ஸ்ட் திருப்தியான தாம்பத்தியம் யாருக்கு, திருப்தியற்ற தாம்பத்தியம் யாருக்கு, தாம்பத்தியத்தால் விவாகரத்து யாருக்கு. இப்ப தாம்பத்திய வாழ்க்கை அப்படின்றதுல திருப்தி இல்லாம இருப்பாங்க, ஆனா அவங்க விவாகரத்து வரைக்கும் போக மாட்டாங்க. ஆனா தாம்பத்திய வாழ்க்கை அப்படின்றதுல திருப்தி இல்லாம இருப்பாங்க, ஆனா விவாகரத்து வரைக்கும் போவாங்க. அதற்கு என்னென்ன மாதிரியான பாவங்கள் தொடர்பு கொண்டா ஜாதகருக்கு இந்த மாதிரியான திருப்தி இல்லாத தாம்பத்தியம் அமையும், திருப்தியற்ற தாம்பத்தியம் அமையும், அதுமாதிரி விவாகரத்து வரைக்கும் போகக்கூடிய அவளுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும், இது ஃபுல்லாவே தாம்பத்தியம் சார்ந்த வகையில ஜாதகத்தில் தாம்பத்தியம் அப்படின்றதுல போய் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஜாதகத்தில் காதல் அப்படின்றது. இப்ப காதல் அப்படின்றதுல பேசிக்கலாவே இப்ப இந்த முதல் எடுத்த உடனே காதல்னா என்ன, அதற்கு என்னென்ன மாதிரியான பாவங்களை பார்க்கணும், என்னென்ன குடுப்பனைகள் மிக முக்கியம் அப்படின்றது இந்த காதல் அப்படின்ற ஒரு செக்ஷன்ல வருது. நெக்ஸ்ட் யாருக்கு காதல் எப்படி வரும் அப்படின்னா, இப்ப எல்லாருக்கும் காதல் அப்படின்றது ஒரே மாதிரி வருவது இல்லை. காதல் அப்படின்றது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரி வித்தியாசமான ஒரு நிலை தான் வருது. வித்தியாசமான அப்படின்னா இப்போ ஒருவருக்கு பார்த்தோன்னா ஜாதகருடைய ஒரு பெண்ணுடைய மனசை பார்த்து அவங்களுடைய இரக்க குணத்தை பார்த்து வருது. அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணுடைய அழகை பார்த்து அவங்களுடைய அந்த பர்சனாலிட்டியை பார்த்து அவங்களுடைய கேரக்டரை பார்த்து வருது. ஆனால் ஒரு சில பேருக்கு ஆக்சுவலாக காதல் அப்படின்றது இவங்க நமக்கு செட் ஆவாங்களா, இவங்க நம்ம கேஸ்டா, இவங்க எப்படி என்ன சேலரி வாங்குறாங்க, என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி கூட்டி கழிச்சு மொத்தத்தையும் பார்த்த அப்புறம் தான் காதல் அப்படின்றத பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி யாருக்கு காதல் எப்படி வரும், யாரை எப்படி அவங்க வாழ்க்கை துணையா சூஸ் பண்ணுவாங்க, அதுக்கு என்னென்ன பாவங்கள் முக்கியம், என்னென்ன பாவ தொடர்புகள் என்னென்ன மாதிரியான பாவங்களை தொடர்பு கொண்டு இருந்தா காதல் வாழ்க்கை அப்படின்றது அவங்களுக்கு எப்படி அமையும் அப்படின்றது ஃபுல்லா யாருக்கு காதல் எப்படி வரும் அப்படின்ற செக்ஷன்ல இருக்கு. நெக்ஸ்ட் காதலில் வெற்றி தோல்வி அப்படின்றதுல ஒருவர் காதல்ல வெற்றி பெறுவாரா தோல்வி பெறுவாரா, அதற்கான குடுப்பனைகள் என்னென்ன, அதனை எவ்வாறு ஆய்வு செய்ய வேண்டும் அப்படின்ற மாதிரியும். நெக்ஸ்ட் காதல் திருமணத்தில் விவாகரத்து. ஒரு சில பேருக்கு பார்த்தோன்னா காதல் அப்படின்றது ஃபெயிலியர் ஆகிற மாதிரி இருக்கும், ஆனா அதை மீறி கல்யாணம் பண்றாங்க. இல்ல காதல் அப்படின்றது சக்சஸ்ஃபுல்லா இருந்திருப்பாங்க, ஆனா கல்யாணம் பண்ணவனே விவாகரத்து ஆகுது. ஏன் இந்த மாதிரி காதல் திருமணம் செய்வதால் விவாகரத்து அப்படின்றது ஏற்படுகிறது அப்படின்ற மாதிரியும். இப்ப கள்ளக்காதல், இப்ப கள்ளக்காதலுக்கான என்னென்ன பாவங்கள், என்னென்ன பாவங்களை நட்சத்திரம் மற்றும் உபநட்சத்திரத்தின் வாயிலாக தொடர்பு கொண்டிருந்தா கள்ளக்காதல் அப்படின்றது அமையும் அப்படின்ற மாதிரி முழுமையான ஒரு பதிவு. நெக்ஸ்ட் காதலில் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியவை. இப்ப
லவ் அப்படின்றதுல மிக முக்கியமாக என்னென்ன பாவ குழுப்பனைகள் நமக்கு சீராக இருக்க வேண்டும், என்னென்ன குழுப்பனைகள் சிறப்பாக இருந்தால் நம்ம திருமண வாழ்க்கையில சக்சஸ் ஆக முடியும் அப்படின்றதுல காதலில் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியவை அப்படின்றதுல நமக்கு இதுல இருக்கு. இப்போ இதற்கு அடுத்தபடியாக அடுத்த பாடம் அப்படின்றத பார்த்தோம்னா திருமண வாழ்க்கையில் பிரச்சனை, விவாகரத்து, தனிமையான வாழ்க்கை அப்படின்றது. இது முழுக்க முழுக்க பிரச்சனைக்குரிய திருமண வாழ்க்கையும் தனிமை, விவாகரத்தை பேஸ் பண்ணியே வருவது. இப்போ இதில் 4, 8, 12 தொடர்பு கொள்வதால் ஜாதகருடைய திருமண வாழ்க்கை எவ்வாறு பாதிக்கிறது, அது கலத்திரக்காரகன், 7ஆம் பாவம், இந்த மாதிரி 4, 8, 12 தொடர்பு கொள்வதால் அது தசையாவும் புக்தியாவும் வருவதாலையும் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுகிறது அப்படின்ற மாதிரியும் 6, 8, 12 தொடர்பு கொள்ளும் பொழுது ஜாதகருடைய திருமண வாழ்க்கை, மனமகிழ்ச்சி, சந்தோஷம், இதில் என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுகிறது, யார் இதில் தனிமையாக இருக்காங்க, எது விவாகரத்துக்கான ஒரு முன்னோடியாக இருக்குது, என்ன தொடர்புகள் அப்படின்றது ஃபுல்லாகவே இந்த பகுதி அப்படின்றத பார்த்துடலாம். நெக்ஸ்ட் இதுல மறுமணம் அப்படின்றது ஃபுல்லா. இப்ப மறுமணம் அப்படின்றத பார்த்தோம்னா, மறுமணம் அப்படின்னா 2வது திருமணம். இப்ப மறுமணம்னா என்ன, அதுக்கு என்னென்ன பாவங்களை பார்க்கணும் அப்படின்றது இந்த இன்ட்ரோடக்ஷன் அப்படின்றதுல பார்த்துலாம். மறுமணம் அப்படின்றதுல இப்போ 2வது திருமணத்தில் முக்கியமாக பார்க்க வேண்டியவை அப்படின்றதுல 2வது திருமணத்துக்கு என்னென்ன மாதிரியான குடுப்பனைகள் மிக முக்கியம், என்னென்ன தொடர்புகள் கொண்டிருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரியும், நெக்ஸ்ட் முதல் திருமணத்தில் விவாகரத்து பெற்று 2வது திருமணம் செய்வது அப்படின்றதுல முதல் திருமணம் அப்படின்றதுல யாருக்கு ஈஸியா விவாகரத்து கிடைக்கும், யாருக்கு விவாகரத்து கிடைக்காது, பிரச்சனையிலே இருக்கும், முதல் திருமணத்திலிருந்து யாருக்கு வெளியே வர முடியாது அப்படின்ற மாதிரி ஆய்வும். இப்போ முதல் திருமணத்திலிருந்து ஈஸியா வெளியே வந்துட்டு 2வது திருமணம் அப்படின்றத யாரால பண்ண முடியும், இந்த மாதிரி ஆய்வு அப்படின்றது முதல் திருமணத்திலிருந்து விவாகரத்து பெற்று 2வது திருமணம் செய்வது அப்படின்றதுல இதுல வந்து நம்ம டெப்தா பார்க்கலாம். இதற்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா 2வது திருமணத்தில் மகிழ்ச்சி அப்படின்றது, திருமணத்தில் 2வது திருமணத்தில் மகிழ்ச்சி அப்படின்றது. இப்போ 2வது திருமணம் அப்படின்றத பார்க்கும் பொழுது யாருக்கு மகிழ்ச்சிகரமான 2வது திருமண வாழ்க்கை அப்படின்றது வருகிறது, 2வது திருமணத்தில் அவங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் அமைகிறதா அப்படின்ற மாதிரி அதுக்கு என்னென்ன குடுப்பனைகள் மிக முக்கியமாக இருக்க வேண்டும் அப்படின்றது 2வது திருமணத்தில் மகிழ்ச்சி அப்படின்ற பாடத்தில் இருக்கும். இதற்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா இளமை திருமணம் விசஸ் காலதாமத திருமணம் அப்படின்னு. இப்ப 7ஆம் பாவமும் காலதாமத திருமணமும், 7ஆம் பாவ குடுப்பனை என்னென்ன பாவங்களை தொடர்பு கொண்டதா ஜாதகருக்கு காலதாமதமான திருமணம் ஏற்படும் அப்படின்ற மாதிரியும், கலத்திரக்காரகனும் காலதாமத திருமணம் அப்படின்ற மாதிரி கலத்திரக்காரகன் என்னென்ன பாவங்களை தொடர்பு கொள்ளும் பொழுது ஜாதகருக்கு காலதாமத திருமணம் அப்படின்றது ஏற்படும் அப்படின்ற மாதிரியும், இளமை திருமணத்திற்கான முக்கியமான விதி என்ன, அதே மாதிரி காலதாமத திருமணத்திற்கான முக்கியமான விதி என்ன, நெக்ஸ்ட் 6, 8, 12ஆம் பாவமும் காலதாமத திருமணமும், இது எல்லாமே இளமை லேட் மேரேஜ் விசஸ் இயர்லி மேரேஜ் அப்படின்ற மாதிரியான முழுக்க முழுக்க ஃபுல்லா அதை அனலைஸ் பண்ண செக்ஷன். அது தசாபுக்திகளா வந்தாலும் 7ஆம் பாவம் மற்றும் கலத்திரக்காரகன் குடுப்பனையாக இருக்கும் பொழுதும் ஏற்படும் விளைவுகள் என்னென்ன அப்படின்றத பத்தி விரிவா பார்ப்போம். இதற்கு அடுத்தபடியாக தான் ஜாதக ஆய்வு. இந்த ஜாதக ஆய்வு அப்படின்றதுல நம்ம என்னென்ன பார்த்தோமோ பார்த்தவை எல்லாவற்றுக்கும் இந்த ஜாதக ஆய்வுல அவங்களுடைய வாழ்க்கை சூழல் எப்படி இருந்துச்சு, அதற்கு நம்ம பார்த்த அந்த தொடர்புகள், நம்ம ஏற்கனவே தாம்பத்திய வாழ்க்கை, அப்புறம் காதல் வாழ்க்கை, அதே மாதிரி திருமணத்துல என்னென்ன பாவங்கள் தொடர்பு கொண்டதை சிறப்புன்னு பார்த்துருப்போம். இப்ப இந்த மாதிரி இந்த தொடர்புகளா இவங்க வாழ்க்கையில கரெக்டா அப்ளை ஆகுதா, எவ்வளவு சிறப்பா அவங்க திருமண வாழ்க்கையை வாழ்றாங்க, எதனால இவருக்கு 80வது கல்யாணம் பண்ற வரைக்கும் குடுப்பனை அப்படின்றது வந்துடுச்சு, இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தோன்னா இந்த ஜாதக ஆய்வுல அப்ளை பண்ணி காமிப்போம். இப்ப அடுத்து அப்படின்றத பார்த்தோம்னா இப்பொழுது மரண ரகசியங்கள், இதுல என்னென்ன மாதிரி டாபிக்ஸ்லாம் இருக்கு அப்படின்றத பார்க்கணும்னா, இப்ப மரண ரகசியங்கள் அப்படின்றத நான் கிளிக் பண்றேன். இப்ப கிளிக் பண்ண உடனே பார்த்தோன்னா இப்ப மரண ரகசியங்கள் அப்படின்ற கோர்ஸ்க்கு போகுது. இப்ப அதுல கீழே கண்டென்ட் என்னென்ன கண்டென்ட்லாம் இருக்கு அப்படின்றத பார்த்தோம்னா, முதல்ல எடுத்த உடனே மரண ரகசியங்கள் அப்படின்றதுல ஆயுளை கணிக்க பார்க்க வேண்டிய முக்கியமான காரணிகள் என்னென்ன, அப்புறம் ஆயுளின் வகைகள் என்னென்ன அப்படின்றது இருக்கு. முதல்ல அந்த ஆயுளை கணிக்க என்னென்ன பாவங்கள், என்னென்ன கிரகங்கள் பயன்படுகிறது அப்படின்ற மாதிரி பார்க்குறோம். நெக்ஸ்ட் அந்த ஆயுளின் வகை என்ன அப்படின்றது தான் நீண்ட ஆயுள், மத்தியம ஆயுள், அற்ப ஆயுள் அப்படின்ற மாதிரி 3 வகையான அந்த ஆயுள் அப்படின்றது பிரிச்சிருக்கோம். அந்த 3 வகையான ஆயுள் அப்படின்றதுலையும் நம்ம ஆயுளுக்கு முக்கியமாக பார்க்க வேண்டிய
சூரியன் அப்படின்றது நீண்ட ஆயுள் கொடுப்பனைக்கு என்னென்ன பாவங்களை தொடர்பு கொண்டிருக்கணும் அப்படின்ற மாதிரியும், சனி அப்படின்றது நீண்ட ஆயுளுக்கு என்னென்ன பாவங்களை தொடர்பு கொண்டிருக்கணும் அப்படின்ற மாதிரியும், லக்ன பாவம் அப்படின்றது நீண்ட ஆயுளுக்கு என்னென்ன பாவங்களை தொடர்பு கொண்டிருக்கணும் அப்படின்ற மாதிரி, 6ஆம் பாவம் அப்படின்றது 9ஆம் பாவம். இப்ப இந்த சூரியன் அப்படின்றது ஒருவருடைய ஆத்மகாரகனாக விளங்குகிறது. இந்த ஆத்மகாரகனாக இருக்கக்கூடிய சூரியன் எந்த பாவங்களை தொடர்பு கொள்ளும் பொழுது ஜாதகருக்கு ஒரு ஆத்ம பலத்தினை பெற்று பூரண வாழ்க்கையினை வாழ முடியும். அது நோய் இல்லாத வாழ்க்கை. இந்த சூரியன் அப்படின்றது ஆபத்துக்குரிய நோய்களுக்கு காரகனா அமைகிறது. சூரியன் அப்படின்றது என்ன பாவங்களை தொடர்பு கொண்டா உடல்ல நமக்கு ஆபத்துக்குரிய நோய்கள் அப்படின்றது வராது. கேன்சர், அப்புறம் இந்த மாதிரி ஆபத்தான நோய்கள், கொடூரமான நோய்கள் அப்படின்றது எல்லாமே சூரியன் நமக்கு என்ன பாவங்களை தொடர்பு கொள்ளும் பொழுது உடம்புல வருவதற்கு அனுமதிக்காது அப்படின்றதையும், சனி அப்படின்றது ஆயுள் காரகனா இருக்கு, முதுமைக்கு காரகனா விளங்குகிறார். இப்ப சனி அப்படின்றது ஒருத்தவங்க ஜாதகத்துல வீக் ஆயிடுச்சு அப்படின்னா ஒன்னு முதுமை காலத்தை அனுபவிக்க முடியாது, இல்ல அப்படின்னா முதுமையான ஒரு பருவத்துல அதிகப்படியான வலி வேதனைகள், கால் வலி, இடுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதிகள் அனைத்தும் சனியுடைய காரகம். அது சார்ந்த வகையில ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கையே இருக்கும் ஆக்சுவலா. சனி அப்படின்றது என்ன பாவங்களை தொடர்பு கொண்டா ஜாதகர் நீண்ட ஆயுளினை பெறுவார். நெக்ஸ்ட் லக்ன பாவம் அப்படின்றது ஒருவருடைய வாழ்க்கை சூழல். ஆக்சுவலா அந்த வாழ்க்கை சூழல் அப்படின்றது என்ன மாதிரி பாவங்களை தொடர்பு கொள்ளும் பொழுது என்ன மாதிரியான வாழ்க்கை சூழல் அமையும், அதன் ரீதியாக ஜாதகர் எப்படி நீண்ட ஆயுளை பெறுவார் அப்படின்ற மாதிரியும், 6ஆம் பாவம் அப்படின்றது நோய், உணவு முறை, பழக்க வழக்கங்கள். இந்த 6ஆம் பாவம் அப்படின்றது நீண்ட ஆயுளுக்கு என்ன பாவங்களை தொடர்பு கொள்ள வேண்டும், என்ன பாவங்களை தொடர்பு கொண்டா ஜாதகர் ஒரு நோயற்ற வாழ்க்கையினை வாழ்வார், பிரச்சனை இல்லாத வாழ்க்கை, பகைவர் இல்லாத வாழ்க்கை அப்படின்ற மாதிரி சந்தோஷமான ஒரு வாழ்க்கை எப்படி அமையும் அப்படின்ற மாதிரியும். 9ஆம் பாவம்ன்றது இறை அனுகிரகம். நமக்கு திருமணமா இருக்கட்டும், குழந்தை பிறப்பா இருக்கட்டும், நீண்ட ஆயுளா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் இறை அனுகிரகம் இல்லாம பண்ண முடியாது. அப்ப அந்த இறை அனுகிரகம் நமக்கு எவ்வளவு முக்கியமா இருக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயத்திற்கு. அதனால எந்த பாவங்களை தொடர்பு கொண்ட ஒருவருக்கு இறை அனுகிரகம் கிடைக்கிறது அப்படின்ற மாதிரியும். நெக்ஸ்ட் மரபணு அப்படின்றது 9ஆம் பாவம் தான். மரபணுக்கள் ரீதியாக ஒருவருக்கு நீண்ட ஆயுள், இப்ப அப்பா இவ்வளவு நாள் உயிரோட இருந்தாங்க, அப்ப பையன் இவ்வளவு நாள் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி இந்த ஜெனட்டிக்கல் ரீதியான ஒரு உடல் சார்ந்த வகையில ஒரு சில விஷயங்கள் அப்படின்றது என்ன பாவங்களை தொடர்பு கொண்டா எப்படி ஜாதகர் பெறுவார் அப்படின்றது எல்லாமே இந்த விஷயத்துல பார்க்கலாம். அதேதான் இந்த பாவங்கள் கிரகங்கள் அப்படின்றது அப்படியே மத்தியம ஆயுளுக்கு இந்த சூரியன், சனி, 6ஆம் பாவம், லக்ன பாவம், 9ஆம் பாவம் அப்படின்றது மத்தியம ஆயுளுக்கு இது எல்லாம் என்ன மாதிரியான பாவங்களை தொடர்பு கொண்டிருக்கு, என்ன மாதிரியான பாவங்கள் தொடர்பு கொண்டு போது மத்தியம ஆயுள் அப்படின்றது கிடைக்குது. இதுல என்னென்ன போராட்டங்கள் அவங்களுக்கு இருக்கு, நீண்ட ஆயுளுக்கும் மத்தியம ஆயுளுக்கும் உள்ள வேறுபாடுகள் என்ன போராட்டங்கள் அங்க வந்துருச்சு அப்படின்ற மாதிரி நம்ம இதுல பார்ப்போம். இதற்கு அடுத்தபடியாக அற்ப ஆயுள். இந்த அற்ப ஆயுளுக்கான கொடுப்பனைகள் என்னென்ன, இதுல சனியும் அற்ப ஆயுளும், லக்ன பாவமும் அற்ப ஆயுளும், 9ஆம் பாவமும் அற்ப ஆயுளும், 6ஆம் பாவமும் அற்பாயுளும். இப்ப 6ஆம் பாவமும் அற்பாயுள் இருக்கும்பொழுது நோய் நொடியான வாழ்க்கை, பகைவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய வாழ்க்கை, எப்பவுமே மருந்து கையமாவே இருக்கிறது, மருத்துவமனையிலே போய் தங்கி இருக்கிறது. 6ஆம் பாவம் அப்படின்றது ஒரு அற்ப ஆயுளை கொடுக்கக்கூடிய பாவங்களை தொடர்பு கொள்ளும் பொழுது, 9ஆம் பாவம் அப்படின்றது ஜெனட்டிக்கல் ரீதியான பிரச்சனைகளை குறிக்கும். அது 8 பண்டு தொடர்பு கொள்ளும் பொழுது சில பரம்பரை நோய், பரம்பரை வியாதிகள் அப்படின்றது. லக்ன பாவம் அப்படின்றது 8 பண்டு தொடர்பு கொள்ளும் பொழுது ஜாதகருக்கு அவங்க வாழ்க்கையை ஒரு போராட்டகரமான ஒரு வாழ்க்கையா இருக்கும். சனி அப்படின்றது வந்து ஆயுள்காரகன். இந்த சனி அப்படின்றது பேசிக்கலா அற்ப ஆயுளுக்கான ஒரு காரகங்களை தொடர்பு கொள்ளும் பொழுது ஒன்னு முதுமை கால வாழ்க்கையே அனுபவிக்காம இருக்கிறது. எக்ஸாம்பிளுக்கு விவேகானந்தர் இவங்கெல்லாம் பார்க்கும்பொழுது பார்த்தோன்னா ஒரு வயதான தோற்றமே நமக்கு இருக்காது, இளமையா இருக்காங்களே அப்படின்ற மாதிரி தான் தோணும். இந்த மாதிரி முதுமையே அடையாமல் இளமையை அடைந்து இளமையிலே இருந்து இறக்கக்கூடிய நபர்கள், மேலும் அந்த முதுமை அப்படின்ற வாழ்க்கையே போராட்டமா யாருக்கு அமையும் அப்படின்றது இந்த சனியும் அற்ப ஆயுளும் அப்படின்றத பார்த்தலாம். இதுல ஆத்மகாரகனா விளங்கக்கூடிய சூரியன் அப்படின்றது அற்ப ஆயுள் பாவங்களை தொடர்பு கொள்ளும் பொழுது என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்ற மாதிரி இந்த அற்ப ஆயுள் அப்படின்றதுல என்ன பாவங்கள் தொடர்பு கொண்டா ஜாதகருக்கு அந்த பாவங்கள் ரீதியான உபாதைகள் அப்படின்றது ஜாதகருடைய வாழ்க்கை அப்படின்ற லைஃப் ஸ்பேன் அப்படின்றதுல ஒரு அற்ப ஆயுளாக மாற்றி விடுகிறது.
அப்படின்றது ஃபுல்லாக இந்த அற்ப ஆயுள் அப்படின்ற ஒரு செக்ஷனில் இருக்கும். இதில் இதற்கு அடுத்தபடியாக 8ஆம் பாவம் அப்படின்றது. இப்போ 8ஆம் பாவம் அப்படின்றது பேசிக்கலாகவே ஒருவருடைய மரண தருவாய் அப்படின்றத குறிக்கிறது. அந்த மரணமானது எப்படி நிகழ வேண்டும், என்ன மாதிரி சூழல்கள் இருக்க வேண்டும். ஒரு சில பேர் பார்த்தோன்னா வாழ்கிற காலத்தில் ரொம்ப மோசமாக மனைவியை அடிச்சுக்கிட்டு திட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இறக்குற காலத்தில் நல்லவங்களாம் இருந்து இறப்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்க 8ஆம் பாவ தொடர்புகள் அப்படின்றது அந்த மாதிரியான ஒரு பாவங்களை தொடர்பு கொண்டிருக்கும். அதில் இந்த 8ஆம் பாவமும் மரண தருவாயும் அப்படின்றதுல மரணம் அடையும் பொழுது என்னென்ன சூழ்நிலைகள் இருக்கும், எப்படி ஒருவர் மரணத்தை தழுவுவார், அங்கே மரணம் ஏற்படுகிற பொழுது அவங்க என்ன மாதிரியான ஒரு வாழ்க்கை நிலை உருவாகும். ஒரு சில பேர் நல்ல பெரிய ஆளாக வாழ்ந்திருப்பாங்க, ஆனால் இறக்கும் தருவாயில அசிங்க அவமானங்கள் பட்டு இந்த மாதிரியான இறக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அவங்களுக்கு என்ன மாதிரியான 8ஆம் பாவங்கள் தொடர்பு கொண்டிருக்கும் அப்படின்ற மாதிரி 12 பாவங்களும் இந்த 8ஆம் பாவத்தினை லக்ன பாவம், 2ஆம் பாவம், 3ஆம் பாவம் அப்படின்ற மாதிரி 12 பாவங்களையும் தொடர்பு கொள்ளும் பொழுது ஜாதகருக்கு எவ்வாறான ஒரு மரண தருவாய், ஒரு மரண சூழ்நிலை அப்படின்றது அமைகிறது அப்படின்றத பற்றி விரிவாக பார்ப்போம். இதில் 8ஆம் பாவமும் உடல் நல பாதிப்புகளும் அப்படின்றதுல இப்போ 8ஆம் பாவத்துக்கு உபநட்சத்திரமாக ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னா அதன் ரீதியாக ஒரு பிரச்சனை நமக்கு வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி பிற கிரகங்கள் 8ஆம் பாவம் தொடர்பு கொள்ளும் பொழுதும் ஜாதகருக்கு ஒரு உடல் சார்ந்த பிரச்சனைகள், அந்த உறுப்புகள் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்றது ஏற்படும். 12 பாவங்கள் 8ஆம் பாவம் தொடர்பு கொள்ளும் பொழுதும் இப்ப இந்த மாதிரியான பாதிப்புகள் எவ்வாறு ஏற்படுகிறது, எதனால் ஏற்படுகிறது, உறுப்பு பார்த்தோன்னா ஒரு உறுப்புகளில் பிரச்சனை வருவது. 2-8 அப்படின்னா கண்ணில் அவங்களுக்கு எப்பயுமே ப்ராப்ளம் இருந்துக்கிட்டே இருக்கும், பல்லு வலி இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி 8ஆம் பாவம் அப்படின்றது பிற பாவங்கள் 8ஆம் பாவம் தொடர்பு கொள்ளும் பொழுது என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும். அதாவது ஆக்சுவலாக இந்த பிற பாவங்கள் 8ஆம் பாவம் தொடர்பு கொள்ளும் பொழுது நம்மளுக்கு அந்த பாவ ரீதியாக இருக்கக்கூடிய அந்த உறுப்புகள் மூலமாக ஒரு மரண வலி அப்படின்றத அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலா இப்போ 2-8 அப்படின்னா கண்ணிலேயே 2-3 ஆப்ரேஷன் ஆகுறது. இப்போ 6-8 அப்படின்னா சும்மா டைஜஷன் சார்ந்த பிரச்சனை, இறப்பை சார்ந்த பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு உறுப்புகள் சார்ந்த வகையில பிரச்சனை, அது வந்து மரணம் வரைக்கும் ஒரு மனிதனை எடுத்து சென்று விடும். அந்த மாதிரியான விஷயங்கள் தான் பிற பாவங்கள் 8ஆம் பாவம் தொடர்பு கொள்ளும் பொழுது ஏற்படும் விளைவுகள். கிரகங்கள் 8ஆம் பாவ தொடர்பு அப்படின்றது 9 கிரகங்கள் அப்படின்றது 8ஆம் பாவம் தொடர்பு கொள்ளும் பொழுது ஏற்படும் விளைவுகளும், அது 8ஆம் பாவத்துக்கு உபநட்சத்திரமாக இருந்து ஒற்றைப்படை பாவங்களே தொடர்பு கொண்டு தான் பிரச்சனை வரும். அது எப்படி வரும், அந்த மாதிரி பிரச்சனைகள் எந்த மாதிரி இருக்கும், அந்த கிரகம் 8ஆம் பாவம் தொடர்பு கொள்ளும் பொழுது என்ன மாதிரியான பிரச்சனைகளாக உருவெடுக்கும் அப்படின்றது ஃபுல்லாவே இதுல இருக்கும். நெக்ஸ்ட் இது எல்லாமே 8ஆம் பாவ தொடர்பு அப்படின்ற ஒரு பாடத்துல இருக்கு. இதற்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா மரண காலம் அப்படின்றது. இப்ப மரண காலம் அப்படின்றது 6-8 இப்ப ஒருத்தங்க இறக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரியான ஒரு டைமிங்கா தான் இருக்கும். ஆக்சுவலா இப்ப 4-8-12 இருக்கும்பொழுது அவங்களுக்கு என்ன மாதிரியான மரணம் ஏற்படும். இப்ப உறுப்பு செயலிழந்து இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படின்றது அமையும். அதே மாதிரி ஆக்சிடென்ட்ல இருக்கிற மாதிரியான சிச்சுவேஷன் அமையலாம் 4-8-12 இருக்கும்பொழுது. அதை பற்றிய விரிவான விளக்கங்கள் அப்படின்றது 4-8-12 உடல் உறுப்பு செயலிழப்பு காலம். இப்ப 6-8-12 அப்படின்றது கொடிய நோய் காலமாக வகுத்து என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் வரும், அது கடன் பிரச்சனையாக இருக்கிறது, இது எல்லாமே 6-8-12 தான். அதுல என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் வரும், ஆனா மேலோங்கி இருக்கிறது நோய் தான். என்ன மாதிரி நோய்கள்லாம் வரும், என்ன மாதிரியான நோய்கள்ல கஷ்டப்பட்டு ஜாதகர் அவங்க உயிரை விடுற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரியும். 6-8-12 அப்படின்றது கொடூர காலம். இது 8-12 அப்படின்ற ஒரு காலம் அப்படின்ற பேரு, அசிங்க அவமானங்கள் பண்றது, பெரிய பெரிய ஆட்களுக்கு 8-12 வருது அப்படின்னா சிறைக்கு போறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்துவிடும். இதுதான் 8-12 அப்படின்றது கொடூர காலம் அப்படின்றதுல அவங்களுக்கு இதுல என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும், எப்படி அவங்க மரணம் ஏற்கிறாங்க அப்படின்னா என்ன மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் மாட்டிக்கிட்டு இருப்பாங்க, இது எல்லாமே இந்த ஒரு பதிவு அப்படின்றதுல வந்துடும். இதற்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா ஆச்சரியமூட்டும் மரணம் அப்படின்றதுல, இப்ப மரணம் அப்படின்றதுல கூட்டு மரணங்கள் அப்புறம் கொடூர மரணங்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ கூட்டு மரணங்கள் அப்படின்றதுன்னா திடீர்னு பஸ்ல போயிட்டே இருப்பாங்க, பஸ்ஸு கவிழ்ந்து ஒரு 50 பேர் 20 பேர் இறக்குறது, இல்லை ஏதாவது ஒரு விபத்து அப்படின்றதுல ஒரு மாஸ் டெத் அப்படின்ற மாதிரி இருக்கிறது. இந்த மாதிரி கூட்டு மரணங்கள் அப்படின்றத குறிக்கக்கூடிய கிரகம் என்னன்னா ராகு. இப்போ ராகுவும் கூட்டு மரணங்கள் அப்படின்றதுல ராகு அப்படின்றது என்ன பாவங்களை தொடர்பு கொண்டா ஒருவருக்கு கூட்டு மரணங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு,
அதே மாதிரி ராகு அப்படின்றது எந்த பாவத்திற்கு உபநட்சத்திரமாக இருந்தா இவங்களுடைய மரணம் அப்படின்றது பிரமிப்பாக இருக்கும், இல்லை கூட்டு மரணம் தான் இருக்கும் அப்படின்றத சொல்ல முடியும் அப்படின்றது ஃபுல்லாவே ராகுவும் கூட்டு மரணங்களும் அப்படின்றதுல பார்க்கலாம். நெக்ஸ்ட் செவ்வாயும் கொடூர மரணமும். இப்போ செவ்வாயும் கொடூர மரணம்னா செவ்வாய் அப்படின்றது தான் ஒருவருக்கு கொடூரமான ஒரு மரணத்தை கொடுக்குறது. தீ குளிச்சு இறக்குறது, இந்த மாதிரியான ஒரு கொடுமையான ஒரு மரணத்தை கொடுக்குறது. இப்போ செவ்வாய் அப்படின்றது என்னென்ன பாவங்களை தொடர்பு கொண்டா கொடூர மரணங்கள் இருக்கும், அது விபத்தில் இறப்பது, இந்த மாதிரி எல்லாமே செவ்வாய் தான். விபத்துக்கு காரகனே யாருன்னா வண்டி வாகனம், இதற்கு கிரகக்காரகம் யாருன்னா செவ்வாய். இப்ப செவ்வாய் என்ன பாவங்களை தொடர்பு கொள்ளும் பொழுது ஜாதகருக்கு கொடூர மரணங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத பத்தி நம்ம முழுமையாக பார்க்கலாம். இது ஃபுல்லாவே அவங்களுடைய இப்ப மரணம் அப்படின்றத பேசிக்கலா கூட்டு மரணம் நமக்கு எப்படி வந்துருச்சு அப்படின்றத பார்த்துடலாம். கொடூர மரணம் எப்படி வந்துருச்சு அப்படின்றத நம்ம செவ்வாய் மூலமாக செவ்வாயும் கொடூர மரணங்களும் பார்த்துடலாம். இப்ப இதோட தலைப்பு அப்படின்றது ஆச்சரியமூட்டும் மரணங்கள் அப்படின்றதுல இதுல இந்த செவ்வாய் மற்றும் ராகு அப்படின்றது என்ன மாதிரி பாவங்களையும் என்ன பாவங்களுக்கு உபநட்சத்திரமாக இருக்கும் பொழுதும் இந்த மாதிரியான விளைவுகள் ஏற்படும். இதை பற்றி விரிவாக பார்ப்போம் இந்த பாடத்துல. அடுத்தபடி பார்த்தோன்னா மறைவு ஸ்தானம். இப்ப மறைவு ஸ்தானம் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு மனிதன் இறக்கும் வாழும்போதே ராஜாவா வாழ்ந்தாங்க அப்படின்னா லக்னபாவ குடுப்பனை. வாழும் போதே நம்ம ஒரு இந்த உலகத்துல ராஜாவா வாழக்கூடிய ஒரு குடுப்பனை. ஆனா இறக்கும் பொழுது நம்ம ராஜாவா இருக்கிறோம் அப்படின்னா 8ஆம் பாவம். இறந்த பின்னும் ஒரு அரசனாக ஒருவன் இருக்கிறான் அப்படின்னா 12ஆம் பாவம். ஒருவர் இறந்த பின்னு ஒருவர் மேல இறந்த பின் அவங்க மேல பார்த்தோன்னா பேர் புகழ் வருவது, பழி சுமத்துவது, இது எல்லாத்துக்கும் என்ன காரணம் 12ஆம் பாவம். இந்த 12ஆம் பாவம் அப்படின்றது மறைவு ஸ்தானத்தை குறிக்கிறது. இந்த 12ஆம் பாவமானது 8-12 தொடர்பு கொள்ளும் பொழுதுதான் ஒருவருக்கு இறந்த அப்புறம் பேர் புகழ் அப்படின்றது இருக்காது, அதிகப்படியான அசிங்க அவமானங்களை சந்திக்க வேண்டிய நிலை இருக்கும். ஒரு சில பேருக்கு அவங்க நிறைய சாதிச்சிருப்பாங்க, நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஆனா இந்த 12ஆம் பாவமானது 8-12 தொடர்பு கொண்டா அவங்களுடைய கண்டுபிடிப்புகள் மேல பார்த்தனா வேற ஒருத்தங்க வந்து அவங்க பேர் போட்டு இருக்கிறது, அவங்களுடைய பேரை ஹிஸ்டரியிலிருந்து அகற்றுவது, பெரிய பெரிய வரலாற்றில் பார்த்தோன்னா ஒரு சில பேர் இருப்பாங்க, அவங்க பேர்ல மறைக்கப்பட்டிருக்கும். கண்டிப்பாக அந்த மாதிரியான ஆட்களுக்கு 12ஆம் பாவம் அப்படின்றது 8-12 தொடர்பு கொண்டிருக்கும். அதே மாதிரி ஒரு சில மரணங்கள் மர்மமாவே இருக்கும், கண்டே பிடிக்க முடியாது. இந்த மாதிரி மர்ம மரணங்களுக்கு என்னென்ன மாதிரி பாவங்கள் தொடர்பு கொண்டிருக்கும் அப்படின்றது ஃபுல்லாவே இந்த 12ஆம் பாவம் மறைவு ஸ்தானமும். இந்த 12ஆம் பாவம் அப்படின்றது பேசிக்கலா ஒரு மனிதன் இறக்கிறான் அப்படின்னா அவன் எதை விட்டு செல்றான், அவங்க குடும்பத்துக்காக சமுதாயத்துக்காக என்ன விஷயங்களை விட்டு செல்வான், அதன் மூலமா அவனுக்கு என்ன பேர் புகழ் கிடைக்கும் அப்படின்றது இந்த 12ஆம் பாவம் தான். இப்ப இந்த 12ஆம் பாவம் அப்படின்றது 12 பாவங்களை தொடர்பு கொள்ளும் பொழுது ஒருவருக்கு என்ன மாதிரியான மறைவு ஸ்தானங்களாக அமைகிறது, அதன் மூலமாக ஒருவர் இறப்பின் பின் அவர் என்னவாக சமுதாயத்தில் போற்றப்படுவார், பாராட்டப்படுவார், இது எல்லாமே 12ஆம் பாவமும் மறைவு ஸ்தானமும் அப்படின்றத விரிவாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் இப்ப அதற்கு அடுத்தபடியா ஜாதக ஆய்வு அப்படின்றதுல இப்ப முதல்ல எடுத்த உடனே ஒரு நல்ல ஜாதகமா போடலாம் அப்படின்னா நம்மளுடைய மறைந்த விஜயகாந்த் ஐயா அவர்களுடைய ஜாதகத்துல முதல்ல அவருக்கு அவருடைய இறப்பு அப்படின்றது எப்படி நிகழ்ந்தது, அந்த 8ஆம் பாவம் இவருக்கு என்னென்ன பாவங்கள் தொடர்பு கொண்டு இருக்கு, மேலும் அவர் இறக்கும் பொழுது அந்த 8ஆம் பாவமானது என்னென்ன 8ஆம் பாவத்தினுடைய சப்லாட் அப்படின்றது திசையாக புக்தியாக அந்தரமாக எப்படி வந்திருக்கு அப்படின்ற மாதிரியும் பார்த்தோன்னா நம்ம அவருடைய இறப்பு மற்றும் மரண காலம், அவர் மறைவுக்கு பின் அவருக்கு பெயர் புகழ் நல்லாவே இருக்கு. இருக்கும்பொழுது அவருக்கு ஒரு சில கிண்டல் கேளிக்கைகள் இருந்துச்சு, அதற்கான காரணங்கள் என்ன, மறைந்த பின் அவருடைய பேர் புகழுக்கு என்ன காரணம், அவருடைய 12ஆம் பாவம் எப்படி இருக்கு, இதை பற்றி விரிவாக அவருடைய ஜாதகத்தில் ஆய்வு செஞ்சிருக்கோம். நெக்ஸ்ட் நம்மளுடைய மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய ஜாதக ஆய்வு, அவங்களுடைய மரண காலம் அப்படின்றது எப்படி இருந்திருக்கும், நம்ம ஜெயலலிதா அம்மாவுடைய மரண காலம், அவங்களுக்கு ஏன் வந்து மரணம் ஏற்பட்டது, அவங்களுடைய மரணம் அப்படின்றதுல ஒரு மர்மமையா இருந்துகிட்டே இருக்கு, அதற்கான காரணம் என்ன அப்படின்ற மாதிரி முழுமையான ஒரு ஆய்வு. நெக்ஸ்ட் பிரச்சனையில் சிக்கலில் தவிக்கும் பிரச்சனைக்குரிய ஜாதகம் அப்படின்றதுல இப்ப பூரண ஆயுள் நித்திய கண்டம் அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா இவங்களுக்கு பார்த்தோன்னா ஆயுளுக்கான குடுப்பனை அப்படின்றதே வீக்கு இருந்தாலும் அவங்க தசாபுக்திகள் வாயிலாக எப்படி இவ்வளவு நாள் உயிர் வாழ்ந்துட்டு இருக்காங்க, ஏன் இவங்களுக்கு வாழ்க்கை ஃபுல்லா ஒரு போராட்டம் இருந்துகிட்டே இருக்கு, பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு ஆய்வு தான். நெக்ஸ்ட் பல ஆண்டுகளாக
உடல் உறுப்புகள் செயலிழந்து ஒரு நடக்க முடியாம, ஒரு கை கால் அசைக்க முடியாம, வெறும் தலை மட்டும்தான் அவங்களுக்கு பார்த்தோன்னா பேசுவாங்க. ஏதாவது ஒன்னா ஓகே அப்படின்ற மாதிரி அவங்க தலை மட்டும்தான் செயல்படும். ஆக்சுவலா கை கால்களை அசைக்க முடியாது. இவங்களுக்கு என்னென்ன பாவங்கள் தொடர்பு கொண்டு இருக்கு, எதனால அவங்களுக்கு உடல் உறுப்புகள் சார்ந்த வகையில பிரச்சனைகள் ஏற்பட்டது அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு 4 ஜாதகங்கள் அப்படின்றது இருக்கு. இது எல்லாமே பார்த்தோன்னா நமக்கு இதோட முடியாது. ஏன்னா நான் எப்பவுமே ஒரு கோர்ஸ் அப்படின்றது ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னா அதுல நான் என்ன பண்ணணும் அதை விட ஒரு அப்டேட். இப்ப இந்த கோர்ஸே பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 2 மாசத்துக்கு அப்புறம் நிறைய பாடங்கள் அப்படின்றது இதுலயே வந்துடும். அதே மாதிரி ஜாதக ஆய்வு அப்படின்றதுலயே நிறைய ஜாதக ஆய்வு அப்படின்றது வந்துடும். ஏன்னா ஏற்கனவே என்னுடைய பிரசன்னம் கோர்ஸ் அப்படின்றத வாங்கினவனுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த பிரசன்ன கோர்ஸ் வாங்கும்பொழுது பார்த்தோன்னா இருந்த பாடங்களை விட இப்போ எவ்வளவு ஜாதக ஆய்வு இருக்கு, எவ்வளவு லெசன்ஸ் இருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இந்த மாதிரி நான் மாசம் பார்த்தோன்னா 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி, 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி அப்படின்ற பீரியட்ல ஒரு அப்டேட் அப்படின்றது கண்டிப்பா பண்ணிக்கிட்டே இருப்பேன். பார்த்த எல்லா ஜாதக ஆய்வுகள் மற்றும் அந்த பாடங்கள் இது எல்லாமே இப்ப ஜாதகத்தில் திருமணமா இருக்கட்டும், ஜாதகத்தில் இந்த மரண ரகசியங்களா இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்தோன்னா 8 hours மேல நம்ம வீடியோஸ் அப்படின்றத ரெக்கார்டட் வீடியோவை நான் கொடுத்துருக்கோம். பாடங்கள் மொத்த பாடத்தினுடைய அளவு என்னன்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு பாடமும் பார்த்தோன்னா 8 மணி நேரத்துக்கு மேல அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்ப இந்த பாடம் அப்படின்றத யாருக்கெல்லாம் வேணுமோ நீங்க இங்க ஸ்கிரீன்ல தெரியற இந்த நம்பர் 9551775063 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் அப்படின்றதுல ஐ வாண்ட் திஸ் கோர்ஸ் டீடைல்ஸ் அப்படின்ற மாதிரி மெசேஜ் அனுப்பிச்சிங்க அப்படின்னா நீங்க இந்த கோர்ஸ் அப்படின்றத வாங்கிக்கலாம். மேலும் இந்த கோர்ஸுக்கான விலை என்ன அப்படின்றது பார்த்தோம்னா இப்போதைக்கு ஜூன் 16 வரைக்கும் பார்த்தோன்னா இந்த கோர்ஸ் அப்படின்றது ஒரு ஆஃபர் ரேட் அப்படின்றதுல 1199 அப்படின்ற பிரைஸுக்கு பார்த்தோன்னா இந்த கோர்ஸ் அப்படின்றது நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா இந்த கோர்ஸ் அப்படின்றது 8 மணி நேரத்துக்கு மேல. இப்ப இது பார்த்தோன்னா ரெக்கார்டட் வீடியோஸ். இந்த கோர்ஸோடைய ஆக்சஸ் அப்படின்றது 1 year ஆக்சஸ் அப்படின்றது. இப்ப இந்த கோர்ஸ் அப்படின்றதுல யாரெல்லாம் என்கிட்ட வாங்கியிருக்கீங்களோ 1 வருஷத்துக்கு உண்டான ஒரு அப்டேட் அப்படின்றது இந்த கோர்ஸ் மூலமாக கிடைக்கும். ஏன் அப்படின்னா இப்ப நானே திருமணம் அப்புறம் மரண ரகசியங்கள் இந்த மாதிரி கோர்ஸ் அப்படின்றது எடுக்கிறேன் அப்படின்னா ஒரு 8 நாள் அப்படின்றது எடுத்தாலும் அந்த 8 நாளுக்குரிய உங்களுடைய அந்த 8 நாளுக்குரிய ஒரு பாடங்கள் மட்டும்தான் ஒரு நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க லைஃப் லாங் வச்சிருக்க முடியும். ஆனா ஒரு வருட காலம் நான் என்னென்ன மாதிரி அப்டேட் கொடுக்கறனோ, என்னென்ன மாதிரி ஜாதக ஆய்வுகள் அப்படின்றத கொடுக்கறனோ அது எல்லாமே நீங்க பார்த்தனா இப்போ நீங்க என்ரோல்மெண்ட் பண்ணும்போது பார்த்தனா அந்த கோர்ஸ் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். இப்ப இந்த கோர்ஸ் அப்படின்றதுல உங்களுக்கு இந்த 1 வருடத்துக்கு அப்புறம் ரினிவல் அப்படின்றது பார்த்தனா ஒரு கம்மியான ஒரு அமௌண்ட் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதே அமௌண்ட் அப்படின்ற மாதிரி இருக்காது. அந்த அமௌண்ட்ல பாதி விட ரொம்ப குறைவான ஒரு அமௌண்ட் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஆக்சுவலா ரினிவல் பிரைஸ் அப்படின்றது. ஆனா இப்போ இந்த கோர்ஸ் அப்படின்றது யாருக்கு வேணுமோ இந்த ஸ்கிரீன்ல தெரியற இந்த நம்பர்ல நீங்க என்ரோல்மெண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலும் இல்ல கோர்ஸ் பத்தின டவுட் இருக்கு என்ன அப்படின்ற மாதிரி கேட்கணும் அப்படின்னாலோ இந்த கோர்ஸ் அப்படின்ற ஸ்கிரீன்ல என்ரோல்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்ப மேலும் இந்த கோர்ஸை பத்தி உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த கோர்ஸ் எப்படிதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும். இது வரைக்கும் வீடியோ பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு அவங்களுக்காக இந்த கோர்ஸ் எப்படிதான் இருக்கு, என்னென்ன எப்படிலாம் நம்ம அந்த கோர்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு சில வீடியோ தொகுப்புகள் இதுவா விரிவாக நம்ம பார்க்கலாம். 7ஆம் பாவமும் திருமண வாழ்க்கையும். திருமண வாழ்க்கைக்கு 7ஆம் பாவம் எப்படி நிர்ணயம் செய்கிறதுன்னு பார்க்கும்போது தான் தொடர்பு கொண்ட நட்சத்திர மற்றும் உபநட்சத்திரத்தின் வாயிலாக திருமண வாழ்க்கையினை தீர்மானிப்பதுனா ஜாதகருக்கு ஏற்படும். திருமண வாழ்க்கையில தேவையில்லாம சண்டை போடுறத ஜாதகரே விரும்ப மாட்டாங்க. ஒரு ஆண் நல்ல சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஆணா கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆணா இருக்கும்போது சம்பாதித்த மொத்த பணத்தையும் ஒரு பெண் ஆணிடம் கொடுத்து குடும்பத்தினை நடத்தக்கூடிய கலத்திரகாரகனும் பாவ தொடர்புகளும் இதை பற்றி விரிவாக பார்க்க. இப்பொழுது
தாம்பத்திய வாழ்க்கையில் முழு திருப்தி யாருக்கு இருக்கும் அப்படின்றதுல என்னென்ன பாவம் சிறப்பான பாவங்கள் பார்த்தா, முதல் பாவம் அப்படின்றது லக்ன பாவம், 3ஆம் பாவம், 5ஆம் பாவம், 7ஆம் பாவம். யாருக்கு காதல் எப்படி வரும்? அது பாவங்களானது உள்ளுணர்வு, அழகு, ஈர்ப்பு, நயமான பேச்சு போன்றவற்றினால் காதலை தேர்ந்தெடுப்பார். பார்க்க எப்படி இருக்காங்க, அழகா இருப்பாங்களா, ஸ்மார்ட்டா இருக்காங்களா? தாம்பத்திய வாழ்க்கையில் திருப்தியற்ற நிலையினை யார் அடைவார்? அதற்கான குடுப்பினைகள் என்னென்ன? 4, 10ஆம் பாவத்தினை தொடர்பு கொள்ளும் பொழுது பெரிய லெவலுக்கு ஈடுபாடு. இங்க ஆளுங்கிற சந்திரன் அப்படின்றது இருக்கக்கூடாது. டபுள் ஊ ட்ரிபிள் ஊல பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஊ அப்படின்றது ராகையும், டபுள் ஊ அப்புறம் வந்து உபாதிபதி, நட்சத்திராதிபதி அப்படின்ற சுக்கிரன் அப்படின்றத ஒரு 3 பிளான்ட் இருக்கிறதால சுக்கிரன் வலிமையானவராக கருதப்படுகிறார். ஆனா இங்க லக்னா பவங்களுக்கும் அவங்க வாழ்க்கை துணை மேல பாசம் இருக்கும். சுப கிரகங்களா இருக்கிறவங்களுக்கும் வாழ்க்கை துணை மேல பாசம் இருக்கும். அசுப கிரகங்களாக இருக்கும் பொழுது எக்ஸாம்பிள் 7ஆம் பாவ சப்ளாட் ராகுவா இருக்கு, செவ்வாயா இருக்கு அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு ஒற்றைப்படை பாவங்களே வருது அப்படின்னா அவங்களுடைய பாசம் ஒரு முரட்டுத்தனமான ஒரு பாசமா இருக்கும். எப்படின்னா இப்போ 7ஆம் பாவம் சுபகிரகமா இருந்து ஒற்றைப்படையா இருக்கு அப்படின்னா கொஞ்சம் வாழ்க்கை துணை சாப்பிடாம போயிட்டாங்க அப்படின்னா சாப்பிட்டு போங்கன்னு சொல்லி பார்ப்பாங்க. சரி ஓகே போயிட்டாங்கன்னு விட்டுருவாங்க. இதுவே அசுப கிரகமா இருக்கும்போது சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்றது வீம்பு பிடி. குழந்தை அப்படின்றது இந்த ஸ்டேஜ்ல இருந்து அப்படியே இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வருவதற்கு மிக முக்கியமான குடுப்பனைகளாக இந்த 8 குடுப்பனைகளும் பார்த்தோன்னா அப்படின்றத புரிய முடியும். இப்போ நீண்ட ஆயுள் அப்படின்ற எடுத்துக்கிட்டோம்னா 60 முதல் 90 வயது வரை இப்போ நீண்ட ஆயுளை வளர்க்கக்கூடிய பாவங்கள் 8ஆம் பாவமும் மரண தருவாயும். இதுல அந்த மரணம் தருவாய் அப்படின்றதுல என்னென்ன பண்ணணுமோ பிளான் பண்ணி அவரே போய் அவருடைய சுடுகாட்டுல இருந்து எல்லாத்துக்கும் புக் பண்ணி வச்சுட்டு அதை பண்ண இதை பண்ணு சொல்லி வச்சுட்டு இறக்குற மாதிரியான சுச்சுவேஷன் தான் இருக்கும். ஆக்சுவலா பார்த்தோன்னா ரொம்ப ஒரு கெட்டவன், இவெல்லாம் நல்லவனே கிடையாது, குடும்பாவி அப்படின்ற மாதிரி நபராகவே இருந்தாலும் இந்த 8 மட்டும் 7 வச்சிருந்துச்சு அப்படின்னா இறக்கும் பொழுது நல்லவர்களாக வாழ்ந்து இறப்பாங்க. ஒரு சில பேர் பார்த்தோன்னா ரொம்ப குடிகாரங்களா, ரொம்ப ஒய்ஃபை போட்டு டார்ச்சர் பண்றவங்களா இருப்பாங்க. அவங்களுக்கு மட்டும் 8, 7 வச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த 8ஆம் பாவம் 7ஆம் பாவம் தொடர்பு கொண்டதால கடைசி காலத்துல ஒய்ஃபு கூட சந்தோஷமா வாழ்ந்து சந்தோஷமா இருந்து அவங்க பொண்டாட்டி சாவ மாட்டான்னு நினைப்பாங்க. அந்த இறக்குற அந்த டைம்ல விழுந்து விழுந்து ஐயோ நல்லவனா இருந்தியே இப்ப போய் இறந்துட்டே அப்படின்ற மாதிரி இறக்கும் தருவாய் நல்லவர்களாக இருப்பாங்க. உடல் கட்டுக்கோப்பா இருந்தவர் இறக்கும் பொழுது உடம்பு ஒண்ணுமே இல்லை, ஆக்சுவலா ஒன்னும் இல்லாத அந்த உடம்ப உருக்கி இறக்குற மாதிரி இருந்துச்சு. இந்த 12ஆம் பாவம் 8ஆம் பாவம் சேர்ந்து அவருடைய உடம்பை எப்படி மாத்திருச்சு ஆக்சுவலா இறக்கும் தருவாயில மாத்தினா நல்லவருன்றது கெட்டவருன்றது கலாய்க்கிறது இந்த மாதிரிலாம் இருந்தாங்க. கலாய்க்கிறது பார்த்தோன்னா கடைசி காலத்துல 8 பாண்டு இருக்கிறதால மரண தருவாய் அப்படின்றதுல கொஞ்சம் அசிங்க அவமானங்களை பட்டு இறந்தார். ஆனா 12ஆம் பாவம் பாருங்க 1, 3, 7, 9 அவரு இல்ல இறந்துட்டாருன்னு சொன்ன உடனே எவ்வளவு பேரு அவர் உயிரோடு இருக்கும்போது கூட அவருக்கு வந்து அப்படி வந்து மக்கள் வந்து அவருக்கு மரண ஊர்வலத்துக்கு வந்த மக்கள் ஓட்டு போட்டு இருந்தா கூட அவர் ஆட்சியை பிடிச்சிருப்பாரு. ஏன்னா அப்படி பார்த்தோன்னா அவர் மக்கள் யாரும் வந்து நம்மள ஒரு பெருசா எடுத்துக்கலாம். ஆனா இறப்பின் போது எவ்வளவு மக்கள் ஊர்வலமா வந்தாங்க. இந்த உயிர் போன அப்புறம் அந்த உடல் வந்து சுடுகாட்டுல புதைக்கிற வரைக்கும் 12ஆம் பாவம் தான் வேலை செய்யும். இந்த 12ஆம் பாவம் நமக்கு 8 பாண்டா இருக்கு அப்படின்னா தான் உடம்ப வந்து சுடுகாட்டுல புதைக்கும் போது சில பேர் எல்லாம் இருப்பாங்க ஒரு இறந்து போன தாய் தந்தையரோட உடலை வச்சுக்கிட்டு சொத்து எனக்கு பிரிக்கணும் உனக்கு பிரிக்கணும், இவன் என்கிட்ட இவ்வளவு கடன் வாங்கினா கடனை எந்த புள்ளியாவது ஏத்துக்கோங்க பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி சண்டைகள் வருவது 12ஆம் பாவம் 8, 12. இப்ப ஒரு ஒற்றைப்படியா இருக்கிறதால எல்லாம் கரெக்டா அவங்க பசங்க இருந்து எல்லாமே பார்த்தோன்னா கரெக்டா அவர் இறந்தாரு. இறந்த உடனே பார்த்தோன்னா அவருடைய சவப்பெட்டிக்கு வந்து ஆர்டர் கொடுக்குறாங்க, அது வந்துருச்சு, கரெக்டா ஊர்வலம் போயிடுச்சு. அதுவும் இல்லாம பார்த்தோன்னா அவர் இருக்கும்போது இங்க பாருங்க அப்படி எனக்கு சொல்லும் போது லைட்டா பிரமிக்குது. வரும்போது அந்த கருட ஊர்வலம் அப்படின்றது வந்துச்சு பார்த்தீங்க, கருடன் பார்த்தோன்னா வந்துச்சு பார்த்தீங்களா, இறைவனே வந்தாரு போனாரு அப்படின்னு. இப்ப அப்படியே பாருங்க 12ஆம் பாவம் 9 வச்சிருக்கா, 12ஆம் பாவம் 9 வச்சிருந்தா கடவுள் வந்து அந்த இறுதி உருவத்துல கலந்துக்கிற மாதிரி ஒரு அமைப்பு அப்படின்ற மாதிரி 9ஆம் பாவம் இறைவனை குறிக்கும். அதெல்லாம் நான் அப்படி சொல்றேன். அந்த மாதிரி கரெக்டா பாருங்க அந்த 9ஆம் பாவம் வருது பாத்தீங்களா, 3, 7 ஆகும் ஜாதகருடைய வாழ்க்கை துணைக்கு. அதை பத்தி ஜாதகர் பெருசா ஃபீல் பண்ண மாட்டாரு. இப்ப இந்த 7ஆம் பாவம் 2ஆம் பாவம் தொடர்பு கொண்டா இன்னும் என்ன விளைவுகள் ஏற்படுத்தும் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள்ல சந்தேகம், ஆனா கேரக்டர் வைஸ் சந்தேகம் வராது. அது எப்படி வரும் அப்படின்னா 7ஆம் பாவம் 4, 8 வரும்பொழுதுதான் அவங்களுக்கு ரொம்ப சந்தேகம் ஜாதகர். இதுவே
சுக்கிரன் ஒற்றைப்படையாக இருந்தால் அவங்க எல்லா பெண்களும் பார்ப்பாங்க அப்படின்றது கிடையாது. சுக்கிரன் 5-9 இருந்தாலும் 5-8 இருந்தாலும் அந்த மாதிரியான ஒரு நபராக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இவருக்கு 4-10 சுக்கிரன்